ஹாய் கைஸ், கேட்கும்னு நினைக்கிறேன். போகலாம் ப்ரோ. இப்போ வந்து அடுத்து என்எஸ் நியூ மாடல் என்எஸ் கைஸ். நியூ மாடல் என்எஸ் சவுண்டை கேட்டிருப்பீங்க. என்எஸ் 200 நீங்கள் வந்து செக் பண்ணிடலாம் கைஸ் எப்படி இருக்குன்னு. சூப்பர் கைஸ், இனிஷியல் பிக்கப் வெரி சூப்பராக இருக்குது. பைக்கு ஏறுது, சூப்பராகவே ஏறுது. செம்மையா இருக்கு. என்னடா கார் இது, போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். அப்படியே இன்னும் வந்து மசனகுடிக்கு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். நம்மளுக்கு மசனகுடிக்கு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 32 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. சூப்பரான வண்டி கைஸ். 5 கீரா 6 கீரா? ஆமாம் 6 கீர் கைஸ். அதான் என்னடா போவே மாட்டேங்குன்னு பார்க்குறேன். பக்கா இருக்கும் அப்படின்னு ஒரு சில அவர் இதுலேயும் பக்கா தான் கைஸ் இருக்கு. பிடிச்சிடலாம் கைஸ். பசங்களை வந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் முன்னாடி தான் போயிருப்பாங்க. அப்படியே போனோம்னா அவங்கள பிடிச்சிடலாம். ஆனால் ரோடு ஃபுல் டிராஃபிக் தான் கைஸ். சரியான ரோடு கைஸ், டிராஃபிக் தான். அதெல்லாம் கைஸ் அவங்க போயிட்டாங்க. நம்ம 102 103 கிட்ட 103 4 கைஸ். ரொம்ப டவுனில் இடிக்குமா ப்ரோ? ரொம்ப டவுனில் இடிக்குமோ? ஃபர்ஸ்ட் இடிக்காத, நான் இன்னொரு வண்டியில் ஓட்டிருக்கு, இதில் இடிக்குது என்ன? கால் மட்டும் லைட்டாக உரைச்சிருச்சு. புரியல. அதான் நான் என்னாச்சு ரெண்டு லைட். ஆனால் கதவு தானே கம்மிட்டாக தான் லைட்டுக்கே போல இருக்குதா? அப்போ காரணம் இதில் அவ்வளோவா எடுக்க முடியாது, நார்மலாக தானே. 10 கைஸ். ஃபுல்லாக அதுக்கு எடுத்து காடு தான் கைஸ். காடாக தான் இருக்க போது. அப்படியே எடுத்துகிட்டே போகலாம். வீடியோ போது வந்து வண்டி கீழே தட்டுது கைஸ். ஹைட்டு கம்மி, அதனால் கீழே தட்டுது. பசங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க கைஸ். கரெக்டாக 5 நிமிஷம் தான் கைஸ். நான் மைக்கை தான் மாட்டினேன். மைக்கை மாட்டினீங்க அவங்க இந்த பாரா பறந்துட்டாங்க. நான் எங்கே போய் பிடிக்கிறது எடுத்தவங்கள? ஆல்ரெடி நான் 100ல் தான் போயிட்டுருக்கேன். அவங்க எவ்வளோ தான் போகிறாங்க? 120 30ல் போகிறாங்களா? 80ல் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு கைஸ். கார்னரிங் வந்து 80ல் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது ரோடு. ரியலி நைஸ். சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு தெரில. பேசிட்டு தான் இருக்கேன், மைக்கே காணோம். மைக் மேலே இருக்கா கீழே இருக்கா அது தெரில. இதுதான் மசனம் முடிச்சு எக்ஸ்போஸ்டா. அவங்க டோல் கொடுத்துட்டு போகணும் கைஸ். மசனக்குடி, வெல்கம் டு மசனக்குடின்னு நினைக்கிறேன். என்ட்ரி ஆச்சு கைஸ். இதுல இருந்தா ஹீல்ஸ் வெறியா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே தெரிக்க விட போகிறோம். ப்ரோ அவங்கள காணோம், ஆளை காணோம் ப்ரோ. பசங்களை தான். ரோடு இந்த ரோடு வந்துச்சு. ஏன் நல்லா வருமா? டோன்ட் ஸ்டாப். ஆமாம், ஸ்டாப் பண்ணக்கூடாது. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மைக்கிக்கு ஒரு காலனா என்ன கேஸ் போக முடியும்? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். செம்மையான ரோட்டு கைஸ். பசங்களாம் ஆல்ரெடி மேலே போயிருப்பாங்க. 31 கைஸ். ஓ மை காட், சூப்பரான கைஸ். எல்லாம் இந்த நேச்சர்லாம் நம்ம ரசிக்கணும். சூப்பராக இருக்கு கைஸ். சின்னலாம் இவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆகுதோ இல்லையா பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு வண்டி ஒன்றும் கூட காணோம் கைஸ். கேரளா கர்நாடகா இவங்கெல்லாம் கர்நாடகா இருக்கவங்களாம் இந்த இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களோ. டிஎன் கைஸ். நம்ம தமிழ் வண்டி செம்மையா இருக்குல்ல ப்ரோ. நீங்கள் வந்திருக்கீங்களா மசனகுடி ரோடு? நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஒரு ஃபோட்டோ எடு ப்ரோ. அப்படியே ஸ்லோவாக போகிறேன். செல்ஃபி வேணா, அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுங்க. உள்ளே தள்ளி நிப்பட்டிடவா? தெரியுது கைஸ். சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போலாமா?
போலாமா ப்ரோ? இப்போ ரோடு மக்களே அழிச்சு பிடிக்கலாம் போல தோணுது. அப்படியே ஆல்ரெடி 70 தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே போனால் நான் கிட்ட கொண்டு போய் சாத்த வேண்டியதாங்க கைஸ். மசனகுடினா மசனகுடி தாங்க கைஸ். இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒன் டைம் கூட வந்து இல்லை நம்ம மோட்டோ ப்ரோனால். ஆனால் சத்தியமாக வந்து இவ்வளோ என்னடா சீக்கிரமாக கிளம்புறோமே ரைட்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு. 2 days தான் ரைடு பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து இது மைசூர் போயாச்சு கைஸ். மைசூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, அதுவும் கொஞ்சம் சுற்றி பார்க்க முடிஞ்சுன்னா மைசூர்லேயே நிறைய சுற்றி பார்க்குற இடம்ஸ்லாம் இருக்கான். அதுலேயே நாங்கள் பாதி தான் பார்த்தோம். அதுவும் மிச்சம் பார்த்துட்டு சரி என்னடா போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் போகிற ரோடு இப்படி இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலாம். மசனகுடி கொஞ்சம் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இது இவ்வளோ சூப்பராக இருக்குது. கூலிங் ஃபுல்லாக கூலிங் தான் இருக்குது. ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் நினைஞ்சு தான் இருக்குது. சரி காயும் அப்படி லைட்டாக ஏதாவது வெயில் அடித்தோம் ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா, ஆனால் இது செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. என்ஜாய் பண்ணலாம் கைஸ் உண்மையிலேயே. மசனகுடி சைடு வந்தா ஓப்பனாக சொல்கிறேன் செம்மன் ரூட்டு. யார் வந்தாலும் வரலாம் கைஸ். நெக்ஸ்ட் ட்ரிப்பு நான் ஏதாவது நானும் வந்தால் தனியாக வந்தால் ட்ரிப்பு யாராவது பிளான் பண்ணால் கன்ஃபார்ம் வாங்க கைஸ். நம்மளே ஜாயின் பண்ணி போகலாம். ஸ்பீட் பிரேக்கர் குறைஞ்சது ஒரு 50 to 40 ஸ்பீட் பிரேக்கர் கன்ஃபார்ம் இருக்கும் கைஸ். 50 to 40 ஸ்பீட் பிரேக்கர் இருக்காமல் இருக்காது. ஸ்பீட் பிரேக்கர் விட்டு எத்தனை நம்ம 4 நாள் ஆயிரும் மக்களே. சூப்பராக இருக்குது ரோடு. மசனகுடி அடுத்த யாராவது வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சைடில் கன்ஃபார்ம் வாங்க கைஸ். கன்ஃபார்ம் கூப்பிடுங்க. இல்லை எத்தனை தாட்டி வேணால் வரலாம் போல். சலிக்கவே வலிக்காது கைஸ். இங்கே தான் இங்கேயோ பசங்க வந்து ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. எடுத்தாங்களா? இதுதான் ப்ரோ, இதுதான் மசனகுடி என்ட்ரன்ஸா ப்ரோ? இதுதான் ப்ரோ, இதுதான் ப்ரோ 9 to 6 போட்டிருக்கு பாருங்க. இதான் நினைக்கிறேன் ப்ரோ. முதுமலைன்னா அந்த இதுதான் இதோட சேர்ந்தது தானே? மழை பெஞ்சாலும் இங்கே நிற்கக்கூடாது கைஸ். மானு யானையும் ஸ்டாப்பிங் வந்து ஏதாவது இடத்துல ஸ்டாப்பிங் பண்ணலாம் பாருங்க. தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். சூப்பராக இருக்குது. அழகாக குட்டியாக இருக்குது கைஸ் எல்லாமே. சூப்பராக இருக்கும் கிளே. யானை யாரும் இருக்காங்களா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ? சரி போக மாட்டாங்கன்னு போயிடுமா? அவ்வளோதான் ப்ரோ. நிற்க முடியாது ப்ரோ. எங்கேயும் ஸ்டாப் இல்லை ப்ரோ. நிற்கிறதுக்கு இடம் இல்லை ப்ரோ. தள்ளியே உட்காந்துக்கோங்க. இல்லை நிற்க எங்கே இருக்காங்க அவங்க? என்ன இருக்காங்க பாய்ஸ்? பார்த்துட்டேன், கவர் பண்ணிட்டேன் ப்ரோ. மான் எவ்வளோ சூப்பராக நின்று உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன் பொறுமையாக. அவர் உருட்டுறாரு. யானை இருந்துச்சுல ஒரு சைடில் உள்ள. அதை தான் யானை கிராஸ் பண்ணி போச்சு. அதான் உள்ள நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஒருத்தன்னு மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தானே. இப்போ வந்து நாங்கள் அது உள்ளே கொண்டு போயிட்டாங்க நாங்கள் போகும்போது ப்ரோ. இல்லை அப்படின்னா வீட்டில் இருங்க. எங்கள் வீட்டில் வாங்க ப்ரோ. ஒரு குரூப் பைக் ஃபோட்டோ எடுக்கலாம் பாய். மொட்டை ப்ரோ ஒருத்து ப்ரோ. ஒருத்து எடுத்துட்டேன். ஆரமா வண்டி கிடைக்காது. ஊட்டி ப்ரோ வண்டி நான் எடுத்துட்டு போறேன் ப்ரோ. ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. ஆனா ப்ரோ இன்னொன்னு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், பிரேக் அவ்வளவா பிடிக்கல ப்ரோ. கரெக்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் பைக் கைஸ். செம்ம என்எஸ். பிரேக் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மழையில பட்டா வந்து பிரேக் வந்து கரெக்டாக பிடிக்காதான். நம்ம அவர்கிட்ட வண்டி வாங்கிட்டு கேட்போம். ப்ரோ நீங்களே சொல்லிருங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எல்லாருக்கும் யாராவது வாங்கினா ஏதாவது இருக்க முடியும். எதுக்கு இந்த மழையில டைம்ல பிரேக் பிடிக்காதா? இல்லை என்ன ஆக்சுவலாக அப்படின்னா ஓகே. மித்தபடி சூப்பர் தான் ப்ரோ. ஆனால் வண்டி வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால கார்னரிங் அவ்வளோவா பண்ண முடியல. என் கால் லைட்டாக தேஞ்ச மட்டும் செஞ்சு லைட்டாக மட்டும் வச்சுருந்தோம். சுமார் கட்டிச்சா? இல்லை லைட்டாக இதில் லைட் இந்த இடத்துல வச்சோன்னே ஒரு திருப்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஒரு 100+ கார்னிங் 80 கார்னிங் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது. 80 பண்ணலாம். 100+ கன்ஃபார்ம் பண்ண முடியல. ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. ஓடட்டுமா? கூலண்ட் ஓடிருக்கு.
ஐஸ் ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, 50,000 ரூபாய் கேமரா, ஆனால் வந்து 20,000 ஃபோனை கேட்குது, பார்த்துக்கோங்க.